தளபதி விஜய் அவர்கள் இப்போ நடிச்சுட்டு வந்துட்டு இருக்க அந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், அதாவது கோட், இந்த படத்தை ஃபர்ஸ்ட் லுக், செகண்ட் லுக், தேர்ட் லுக், இந்த 3 போஸ்டர் தவிர மற்றபடி பெரியவர்கள் அப்படிங்கிறது இந்த படத்தை வேறு எதுவுமே வரல. இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த படத்தோட ரிலீஸ் டேட்டை பற்றி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட ஃபர்ஸ்டிங்கில் பற்றி ஒரு அப்டேட் நம்ம வீடியோவில் பேசியிருந்தோம். அதில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, கோட் படத்துலேருந்து ஒரு பெரிய லெவல் அப்டேட் வரப்போகுது, அது ஒரு வாரத்துக்குள்ள வரப்போகுது, அது மேபி ஃபர்ஸ்டிங்கில் இருக்கிறதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அதில் இப்போ சின்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு. இந்த வாரத்தில் கோட் படத்துலேருந்து பெரிய லெவல் அப்டேட்டுங்கிறது வரப்போது கிடையாது. அதுக்கு அடுத்த வாரமான, அதாவது ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து ஒரு அப்டேட் கிடைக்குமா கன்ஃபார்ம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதிகபட்சமாக இந்த படத்தோட ஃபர்ஸ்டிங்களோட அப்டேட்டாக தான் இருக்கும் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட ரிலீஸ் டேட்டை பற்றி பார்த்தீங்கன்னா, இது ஒரு அன்அஃபிஷியல் அப்டேட் தான், இருந்தாலும் டெஸ்டர் சோல்ஸ் மூலமாக கிடச்சிருக்கு. இது அதிகபட்சமாக உண்மையாக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இந்த படம் ஆகஸ்ட் 23 ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி இப்போ சில அப்டேட்ஸ் கிடச்சிருக்கு. ஏற்கனவே இந்த கோட் படம் அப்படிங்கிறது ஆகஸ்ட் மாதம் தான் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானில் இருந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த பர்டிகுலர் டேட் அவங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிறது அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த டேட் மாறுறதுக்கும் அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் நடிச்சிருக்க வேட்டன் இந்த படத்தையும் ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானில் இருந்துட்டு இருக்காங்க. இந்த 2 படத்துலையும் ஒரே நேரத்தில் ஏன் ஒரே நாளில் ரிலீஸ் பண்ணுறதுங்கிறது என்னை கேட்டால் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்காது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி நம்ம தமிழ் சினிமாவே அதிகபட்சம் பேசப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ சூப்பர் ஸ்டார் யார், அடுத்த சூப்பர் ஸ்டார் யார், இப்போ உண்மையாக யார் சூப்பர் ஸ்டாராக இருந்துகிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி டாபிக் தான். அதில் விஜய் ஃபேன்ஸ் விசஸ் ரஜினி ஃபேன்ஸ் அப்படிங்கிற மாதிரி மாறி போயிட்டே இருந்துச்சு. சோஷியல் மீடியாவில் ஃபேன்ஸ் வாருங்கிறது நடந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் அந்த விஷயம் இப்போ ஒரு அளவுக்கு குறைஞ்சிருக்கு. அது என்ன காரணம் அப்படிங்கிறீங்கன்னா, லியோ சக்ஸஸ் மீட்டில் நம்ம தளபதி விஜய் அவர்கள் ரஜினிகாந்தை அப்பா ஸ்தானத்தை வச்சு பேசினதும், லால் சலாம் ஆடியன்ஸில் நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் தளபதி விஜய் அவர்களை புகழ்ந்து பேசினதும் 2 பேரோட ஃபேன்ஸ் மத்தியில் கோவத்தை குறைச்சிருந்துச்சு. இருந்தாலும் ஒரு சில மென்டல் பசங்க மட்டும் அது மாதிரி சண்டை போட்டு இன்னும் வந்துட்டு இருக்காங்க. அவங்களாம் பற்றி அப்புறமா பேசலாம். எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிருக்கு, இந்த ஒரு நேரத்தில் திரும்பவும் அந்த பிரச்சனையை ஆரம்பிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் எல்லாரும் நினைப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்துக்கும் அந்த படத்தையும் கிளாஸ் ஆகிறதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு கிடையாது. ஒருவேளை கிளாஸ் வந்தால் கூட அது தியேட்ரிக்கல் சைட்லேருந்து சரி அவங்களுக்கு மிகப்பெரிய பேட் ட்ராப்பாக அமையும். எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே போன வருஷம் பொங்கல் ரிலீஸ் ஆன துணிவு மட்டும் வாரிசு, இந்த 2 படமுமே தனித்தனியாக வந்திருந்தா 2 படத்தோட கலெக்ஷன் இன்னுமே அதிகமாக ஆகிருக்கும் அப்படிங்கிறதான் தியேட்டர்கள் சைட்லேருந்து பேசப்பட்டு வந்துச்சு. சினிமா சைட்லேருந்து அதான் பேசுகிறாங்க. 2 படமும் ஒரே நேரத்தில் வந்ததுனால தான் 2 படத்தோட கலெக்ஷன் வைஸும் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதும் ஒரு பக்கத்தில் இருந்தாலும், தியேட்டர் ஓனர் சைடில் இருந்தோம், அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர் சைடில் இருந்தோம் இது மாதிரி கிளாஸஸ் இனிமேல் நடக்கக்கூடாது அப்படிங்கிறத அவங்க வலியுறுத்தினாங்க. ஸோ அதே மாதிரியான பெரிய ஸ்டார்ஸோட படங்கள் கிளாஸ் ஆகிறதுக்கு வச்சு இனிமேல் வாய்ப்பு கிடையாது அப்படிங்கிறது உண்மையாக இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் நமக்கு மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டு விட்டுருங்க. இது மாதிரி ஏகப்பட்ட வீடியோஸை நம்ம சேனல் ரெகுலராக அப்படி பண்ணிட்டு வரோம். அந்த மாதிரி செக் பண்ணி பாருங்கள். பிடிச்ச நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பை.